ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் பாக்ஸ் அசம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர். ஸோ கொஞ்சம் 1 மீட்டர் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வலை, ஸோ ஸ்பீக்கர் வலை மேலே வச்சு இந்த மாதிரி மேலே வச்சு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் கொடுக்குறதுக்காக. ஸோ ஸ்பீக்கர் வந்து எதுவும் தொட்டு கிழிச்சிடக்கூடாதுல அந்த தலை. ஸோ அதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா கியூட்டர். ஸோ கியூட்டர் வந்து இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்பீக்கர். ஸோ ஆரஞ்சு ஸ்பீக்கர் வந்து நேராக நம்ம எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க அந்த பெரிய ஓட்டையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு ஸ்பீக்கர் வரும். ஸோ அவ்வளோ. அடுத்து இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலேயே கேட்டால் தருவாங்க. 6 இன்ச்சு ஸ்பீக்கருக்கான பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்படி அந்த ஹோலும் உங்களுக்கு கொடுக்கல, உங்களால் ஓட்டையும் போட முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷனாக என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர்லேருந்து வர ஏர் ஹோல். ஸோ ஏர் ஹோல் வந்து எப்பயுமே எம்டியாக தான் கிடக்கும். ஸோ இந்த ஏர் ஹோலை வந்து நீங்கள் வயருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். அடுத்து எங்கெங்கே எந்தெந்த இதெல்லாம் வரணும், ஸோ என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஸ்பீக்கர்லாம் வரணும்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிள் வேலை தான். முதல் கியூட்டில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் வந்துட்டு நான் 25 வோல்ட் 100 UF கெப்பாசிட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ போலரைட் கெப்பாசிட்டரும் போடலாம், நான் போலரைட் கெப்பாசிட்டரும் போடலாம். ஸோ வந்து நான் இந்த கெப்பாசிட்டரே போடுறேன். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானலாம் கேட்பீங்க. ஸோ எந்த பக்கம் வேணால் வச்சு பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் வச்சு பார்த்துருக்கேன். அப்படி ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் எதுவும் வர அந்த மாதிரி தெரில. ஸோ கரெக்டாக தான் இருந்துச்சு. அவுட்புட்டும் கொஞ்சம் கிளியராக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் நீங்கள் இந்த மாதிரி பற்ற வச்சுக்கோங்க. வயரை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பற்ற வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. 25 வோல்ட் 100 UF. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயர் நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஸ்பீக்கர் இருந்துச்சு. ஒரு பாக்ஸ் செய்யணும்னு சொன்னாங்க அந்த ஸ்பீக்கருக்கு. அதுக்காக தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னடா ஸ்பீக்கர் பழசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பழைய ஸ்பீக்கர் தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கியூட்டர் எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஹோல் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 1 2 3 இந்த 3 ஹோல்லையும் நம்ம வந்து திருக்காணி வந்து போடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட இங்கே கனெக்ட் ஆகணும். இந்த 2 இதுலேயும் வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ வாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம திருக்காணியை போட்டுருவோம். ஸோ திருக்காணி போட்டாச்சு. கியூட்டரும் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சாச்சு. ஸோ 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திருக்காணி போட்டு கியூட்டர் வந்து நிற்க வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வயரை வந்து சால்ட்ரு பண்ணிட்டு தான். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வயரை வந்து சால்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ எந்த பக்கம் வச்சு சால்வ் பண்ணணும், இப்படி சால்வ் பண்ணணுமோ அப்படி சால்வ் பண்ணலாம் கிடையாது. ஸ்பீக்கரில் நீங்கள் எந்த பக்கம் வச்சு வேணால் சால்வ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ வச்சு நான் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வயரை அப்படியே கொண்டு போய் பின்னாடி ஹோலில் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு முடிச்சு போட்டு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டிருந்து இழுத்தோம்னா அந்த ஸ்பீக்கர் வயரில் சால்ட் இழுத்துக்கூடாது இல்லையா, சால்டிங் பண்ணி பிடிங்கிட்டு வந்துடக்கூடாது. ஸோ ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த முடிச்சுலேயே ஸ்டாப் ஆகி நிற்கும். இங்கே வயர் ஃபுல்லாமே லூஸில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு நம்ம அந்த பக்கம் ஸ்பீக்கர் வயர் வந்து விடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் எடுத்து இங்கே வச்சு இதுக்கும் ஒரு திருக்காணியை போட்டு நிப்பாட்டிட வேண்டி தான். ஸோ இல்லைங்க, இதுக்கும் ஒரு திருக்காணியை போட்டு நிப்பாட்டியாச்சு. இங்கே ஒரு திருக்காணி, கீழே ஒரு திருக்காணி போட்டு நிப்பாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வலை. ஸோ இந்த வலையும் போட்டு ஒரு திருக்காணியை போட்டு நிப்பாட்டிட வேண்டி தான். நில்லுங்க, இந்த வலையை வச்சு உங்களுக்கு திருக்காணி போட்டு நிப்பாட்டிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வலைக்கும் திருக்காணியை போட்டு நிப்பாட்டியாச்சு. மேலே கியூட்டரும் வச்சாச்சு. வயரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இழுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான பொருளும் அப்புறம் இந்த வேலைப்பாடுகள் தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அவுட்புட் வந்து லாஸ்ட்டில் ஒரு 10 செகண்ட் போடுறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் போட்டால் காப்பிரைட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அவுட்புட் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் போடுறேன். வயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான். ஸோ உங்களுக்கு வாங்க அவுட்புட்டை வந்து காமிக்கிறேன்.